தேசிய விண்வெளி நாள் இன்று கொண்டாடப்படக்கூடிய சூழலில் டெல்லியில் நடைபெறும் நிகழ்வில் காணொலி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றி வருகிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைப்பில் இருக்கிறார். வெங்கட்ரமணன், வணக்கம். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தேசிய விண்வெளி நாளை ஒட்டி டெல்லியில் நடைபெற்று வரக்கூடிய விழாவில் காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றிருக்கிறார். இந்த விழாவில் இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் உள்ளிட்ட பல்வேறு இஸ்ரோ விஞ்ஞானிகள் துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்வுல இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் சந்திராயன் 4 திட்டத்தை பற்றி பேசியிருக்கிறார். குறிப்பாக இந்தியா தனது விண்வெளி ஆராய்ச்சியில் மற்றொரு முக்கியமான கட்டத்திற்கு நகர்ந்திருக்கிறது. சந்திராயன் 3 திட்டத்தின் வெற்றியை தொடர்ந்து சந்திராயன் 4 திட்டத்தில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ மும்முரமாக அதற்கான பணிகளை மேற்கொண்டிருக்கிறது. இந்த சந்திராயன் 4 திட்டத்தை பொறுத்தவரைக்கும் நிலவுக்கு சென்று அதன் மேற்பரப்பில் இருக்கும் மண் மற்றும் கற்களை எடுத்து வருவதற்கான திட்டமாக சந்திராயன் 4 திட்டம் பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஏற்கனவே ஒப்புதல் அளித்து 2104 கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கி இருக்கிறது. 2040 நிலவில் மனிதர்களை தரையிறக்க வேண்டும் என்ற இந்தியாவின் இலக்கை நோக்கிய அடுத்தபடியாக இந்த சந்திராயன் 4 திட்டம் பார்க்கப்படுகிறது எனவும் அதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இந்த விழாவில் இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் உரையாற்றியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு விண்வெளி சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு பணிகளுக்கு மத்திய அரசும் அனுமதி வழங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக 2040 ஆண்டிற்குள்ளாக நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லான்ச்சர் என்கின்ற அது தொடர்பான பணிகளை மேற்கொள்வதற்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதற்கான பணிகளை மேற்கொள்ள பணி நியமன அதற்கான உத்தரவும் பிறப்பிருக்கிறார் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் பேசியிருக்கிறார். இன்றைய தினம் தேசிய விண்வெளி தினம் கொண்டாடப்படுவதை ஒட்டி டெல்லியில் நடைபெற்று வரக்கூடிய விழாவில் இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் தற்பொழுது சந்திராயன் 4 திட்டம் குறித்து விரிவாக பேசியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.